ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம சூர்யா உள்ள என்ட்ரானோன்னு எல்லாரும் கரிச்சு கொட்டுறாங்க. நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். ஆஹோஹோ, உண்மையை தெரிஞ்சிச்சா, ஸ்வேதாவை பற்றி தெரிஞ்சிச்சான்னு யோசிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அது இல்லைங்க விஷயம். ஃபோனை ஏன் எடுக்கல, மீட்டிங்னு முக்கியமான மீட்டிங்னு அவன் ஒரு போய் சொல்கிறான், அதையும் நம்புறாங்க இவங்க. கடைசியில் பார்த்தா மகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்க நினைக்க வந்து ஐஸ்வர்யா முன்னாடி சொல்ல, அதுக்கப்புறம் எனக்கு இல்லைங்கன்னு சொல்ல போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. என்னால் தான் என்ஜாய் பண்ண முடியல, நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கல, நீயாவது என்ஜாய் பண்ணு இந்த லைஃபை, உன் ஹஸ்பண்ட் வாயால் உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது இப்படி ஒரு சபதமாக, புருஷன் வாயிலேருந்து பொண்டாட்டியை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மகா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் விழுந்து விழுந்து கவனிக்கிறது என்ன, கஞ்சி போட்டு கொடுக்கறது என்ன. கண்டிப்பாங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் பொண்டாட்டியை கவனிச்சிக்கிறதுக்கெலாம் அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி எல்லா புருஷனும் பண்ண மாட்டாங்க, எல்லா பொண்டாட்டிக்கும் அந்த பாக்கியமும் கிடைக்கிறதில்ல. என்ன பண்ணுறது, அந்த ஃபீலிங்ஸில் எதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பற்றி பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்படி மாற்றி மாற்றி கவனிக்கிறத பார்த்தோன்னே நைட்டு ஃபுல்லாக நோண்டி நோண்டி கேள்வி கேட்டாங்க. கேட்டது தாங்க முடியாமல் இவர் மண்டை வெடிச்சு போகிற அளவுக்கு பயந்து படுத்துட்டாரு. கடைசியில் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே இவங்க ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சி பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்டுவிட்டாரு. ஒட்டு கேட்ட மனுஷன் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, ரெண்டும் சண்டை கொலையாச்சு. எங்கடி பிறந்த எப்படி எப்படி அப்படிங்கிற பாட்டை இவங்களுக்கு தான் போட்டுடணும். அந்த சீனில் வர மாதிரி காப்பி அடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா இவர் ட்ரையரில் தூக்கி பவுடர் கொட்டி வச்சிருக்காரு. சரி எல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மகா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் மூஞ்சில் அடிச்சு விட்டாங்க. ஓகே.